ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவரே, சுவிசேஷம் அறிவிக்க முன்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக, தேவ வார்த்தைகளை பிரசங்கிக்கும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்தின் மேல் பிரியமாக இருந்து என் ஜனங்களுக்காக செபிக்கிறேன். என் ஜனங்களுக்காக பிரயாசப்படுகிற ஒரு பாவியை மனம் திரும்ப செய்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் இந்த நாட்களில் எங்கெல்லாம் கடந்து போய் சுவிசேஷங்களை அறிவிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு எனக்கு ஒரு பலனை தாரும் என்று கேட்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினால அவர்களுக்கு ஒரு புது பலன் இறங்கும்படியா செபிக்கிறேன். ஆவியானவரே, ஸ்தோத்திரம் அப்பா. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணின எங்கள் தேவன் அல்லவா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். பூலோகத்தில் நீ கட்ட வைப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே, மத்தேயு 16வது அதிகாரம் 19வது வசனத்தில் உம்முடைய வார்த்தை குறிப்பிட்டிருக்கிறது. இதோ இந்த நாட்களில் அது சாத்தியப்படுத்தும்படியாக, இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த வார்த்தையின் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாவியை மனம் திரும்ப செய்கிறவன் பரலோகத்தின் ராஜ்யத்தின் ஆண்டவரை சித்தத்தை நிறைவேற்றுகிறான் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒரு பாவை மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் அல்லவா. இந்த நாட்களில் இந்த பூமியின் மேல் இருக்கிற மனிதர்கள் மத்தியில் பாவம் சூழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பலவிதமான போராட்டங்கள், குடிப்பழக்கத்தின் ஆவிகள், ஆண்டவரே விபச்சாரத்தின் ஆவிகள், குடும்பத்தில் சந்தேகத்தின் ஆவிகள், குடும்பத்தில் சீர்கேடின் காரியங்கள், பிள்ளைகளை ஆண்டவரை கொலை செய்கிற வல்ல கொலைபாதகத்தின் வஞ்சகத்தின் ஆவிகள், இப்பேற்பட்ட துன்மார்க்கமான காரியங்கள் என் தேசத்தின் மேல் இராதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே அது மாறிப்போக கர்த்தர் கிருபை செய்யும்படியா செபிக்கிற நாள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள் மனம் திரும்பும்படியாக ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற அந்த கிருபையை தேவன் தரும்படியா செபிக்கிறேன். நல்ல வார்த்தைகளை பேசுகிற போது என் ஜனங்கள் கேட்டு மனம் திரும்புவதாக. என் ஜனங்கள் கேட்டு மனம் திரும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தரை அப்படியே ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.